சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த நேரத்தில் மன மாற்றங்கள் நிகழப்போகிறது. என் அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயே, அந்த மன மாற்றங்கள் நிகழத்தான் போகிறது. நம்ப முடியவில்லையா? சொல்கிறேன் கேள். ஒவ்வொரு முறையும் விளக்கு ஏற்றும் பொழுது அந்த விளக்கை சுற்றி உள்ள எதிர்மறை சக்திகளால் எரிக்கப்படுகின்றது. தீப ஜொதியில் உள்ள நேர்மறை சக்தி அங்கு பரவப்படுகிறது. எதிர்மறை சக்திகளோடு விளக்கு ஏற்றுபவர்களின் மனதில் உள்ள அதிகாரம், ஆணவம், அகந்தை, பயம், பதற்றம், கோபம் என எல்லா எதிர்மறை வினைகளும் சேர்ந்தே எரிக்கப்படுகிறது. அந்த விளக்கு ஏற்றும் சூழலில் ஒரு தெய்வீக சக்தி நிலைந்திருக்கும். உன் வீட்டில் நீ ஏற்றும் விளக்கின் இது வரை உன் வாழ்வில் இருந்த கஷ்டங்கள், துயரங்கள், சிக்கல்கள் என்று எல்லா தடைகளும் எரிக்கப்படுகிறது. இல்லாமல் எனும் சொல் இனி உன் வாழ்வில் இல்லாமல் போகப் போகிறது. உனக்கான ஒரு அதிசயம் வந்து கொண்டிருக்கிறது. என்னை நம்பு குழந்தையே, நீ நினைக்க முடியாத, யோசிக்க முடியாத மிக பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் விரைவில் நான் நிகழ்த்தப் போகின்றேன். நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. உன் மனதிலும் இன்று மாலை முதலே இதை கேட்கும் நேரத்திலேயே பல மனமாற்றங்கள் நிகழப்போகிறது. நம்பி இழந்து சோர்ந்து போன உன் மனதில் புது நம்பிக்கை பிறக்கப் போகிறது. அதற்கான சில நிகழ்வுகளும் நடக்கப் போகிறது. உன் மனதில் மட்டுமல்லாது நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயே அந்த இடத்தில் இருந்தும் நல்ல பல மாற்றங்கள் துவங்கப் போகிறது. நல்ல மாற்றங்கள் வந்துவிடாதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தாயே, அந்த ஏக்கங்கள் இனி உனக்கு தீரப்போகிறது. நீ தினமும் என்னிடம் செய்யும் பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். அதற்கான பலனை இன்று முதலே நான் உனக்கு தரப்போகின்றேன். நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்காக நடத்தி தரப்போகின்றேன். அதை விரைவாக நடத்தி தர வேண்டியது உன் சாயப்பாவின் பொறுப்பு. கஷ்ட காலத்தையும் சோதனை காலத்தையும் கடந்து வந்த நீ இனி வசந்தம் நிறைந்த தென்றலாய் மாறும் காலத்தை தொடத்தான் போகின்றாய். எப்பொழுதும் ஒன்றை ஞாபகம் வைத்துக்கொள். இப்பொழுது இருக்கும் உன் நிலைத்தான் முடிவான ஒன்று. நினைத்து விடாதே, இதை விட மிக சிறந்தது உன்னை நோக்கி வர காத்திருக்கின்றது என்று நினை. வாழ்வில் என்றும் நாணயம் போல் பக்கம் இருக்கும். ஆனால் அதில் ஏதோ ஒன்றில்தான் உனக்கென்று தேவைப்படும் அந்த பக்கம் இருக்கும். உனக்கான இடம் வரும் வரை உன் பக்கத்திற்காக நீ காத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். இத்தனை நாள் காத்து கொண்டும் இருந்து விட்டாய். இனி நீ வேண்டுகின்ற பக்கம் வரப்போகின்றது. இன்னும் உன்னை நான் காக்க வைக்கின்றேன் என்று வருந்தாதே குழந்தையே. நீ ஆசைப்பட்டு கிடைக்க வேண்டிய விஷயத்தை உனக்கு கிடைக்கச் செய்தான். இதனால் இத்தனை நாள் நான் உன்னை காக்க வைத்தேன். உன் பல நாள் கவலைகளுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் உண்டாகப் போகிறது. நீ நினைத்ததை நீ நினைத்தபடியே நான் தருகிறேன். நீ எதிலும் தோற்று போக மாட்டாய். எனது குழந்தைகள் தோற்று போனதாக சரித்திரமே கிடையாது. என் பிள்ளையான உன்னை வெறும் கைகளோடு ஒரு பொழுதும் அனுப்ப மாட்டேன். உன் முகம் மலர்ந்து உன் முகத்தில் இருக்கும் அந்த மலர்ச்சியை பார்ப்பதுதான் இப்பொழுதைய உன் அப்பாவின் முதல் வேலை. உன் கவலைகளை எல்லாம் மறந்துவிடு. இன்று முதல் மகிழ்ச்சியாக இரு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.